மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதியை நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் தீமைகளை சகிக்க பழக வேண்டியது மிகவும் அவசியம். நாம் தேவனுடைய பார்வையில் நீதிமான்களாக நிற்க வேண்டுமானால் அநீதிகளை பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும் மனநிலை உடையவர்களாக மாற வேண்டும். காரணம், அநீதியான இந்த உலகத்தில் எல்லாம் நீதியும் நியாயமாக நடப்பதற்கு வாய்ப்பு குறைவு. எனவே அங்கு பொறுமையும் தாழ்மையும் சகிப்புணர்வும் மிகவும் தேவை. உதாரணமாக, தாவீதின் வாழ்க்கையில் சவுலின் அநீதியையும் தீமையையும் தேவன் சில காலம் அனுமதித்தார். ஏனென்றால் அவர் உயர்ந்த நிலையில் வந்து தேவ நாமம் மகிமைப்படும் விதமாக செயல்பட வேண்டுமானால் தாவீது நல்ல மனப்பக்குவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆகையினால் அவைகளை அனுமதித்தார். எனவே தேவ பிள்ளைகளே, எந்த தீமையையும் அக்கிரமத்தையும் பொறுத்து கொள்ள என்னால் இயலாது என்பது போல நம்முடைய மனநிலை இருந்தால் நாம் இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலையிலும் தேவன் மகிமைப்படும்படியாக வாழ முடியாது என்ற உண்மையை அறிந்து நம்மை சீர்படுத்தி வாழ வேண்டும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.